அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்களை சந்திச்சு ரவி மோகன் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சோஷியல் மீடியால பல பேராலத்துல கேலியும் கிண்டலும் ஒரு மனுஷனை போட்டு இந்த அளவுக்கு உடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரவி மோகன் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. பல நடிகர்கள் மத்தியில் வந்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சவர் வந்து ரவி மோகன் அவர்கள். ஜெயம் படத்து மூலியமாக தான் அவர் அறிமுகமானார். அறிமுகமானாலுமே கூட அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து நிறைய படங்கள் நடிச்சிருப்பார். அது குடும்பங்கள் எல்லாருமே கொண்டாடுற மாதிரி இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தருக்குள்ளே அது கனெக்ட் ஆகிக்கும். அப்பா பையனுக்குள்ளே கனெக்டு, அம்மா மகனுக்குள்ளே கனெக்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஃப்ரெண்டுகளுக்குள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்தும் அவர் பேராண்மை போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக அக்கறையோடு எடுத்துக்கொண்டு பல படங்கள்லாம் பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட மனுஷன் அவர் இன்னைக்கு உட்காந்து சோஷியல் மீடியாக்களில் அழுகும்போது அதை பார்க்கும்போதே நமக்கு மேலுமே வேதனையாக இருக்குது. ஏன்னா இந்த மனுஷன் அப்படி சாக்லேட் பாய் மாதிரி நல்லா நடிச்சிட்டு இருந்த இவர் போய் இந்த வயசில் கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது, சோஷியல் மீடியாக்கள் முன்னாடி உட்காந்து இப்படி அழுகிறாரே அப்படிங்கும்போது பார்க்கும்போது உண்மையாலுமே மன வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது குடும்ப பிரச்சனையை வந்து குடும்பத்தளவில் அவர் டீல் பண்ணிட்டு இருந்தால் பரவாயில்ல. ஆனால் இந்த சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவதூறுங்கிற பேரில் கனிஷ்காவையும் அவரையும் வச்சு பயங்கரமாக சித்தரித்து, உங்களுக்கு தெரியும் இப்போது தலைவர் விஜயும் திரிஷாவும் எந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்களோ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம சொல்லப்போனால் தாவேக தொண்டர்கள் விர்ச்சுவல் வாரிசர் வந்து தட்டி தூக்கிடுவாங்க. ஆனால் அந்தளவுக்கு அந்த மனுஷனுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா எதிர்கொள்றதுக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது அதை அப்படியே ஒரு மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த சோஷியல் மீடியாக்களில் பல அவதூறுகளால் எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குது, அந்த குடும்பங்கள் அழிஞ்சிருக்க பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் மீடியாக்களில் யார் என்ன நினைப்பாங்க, அவங்க குடும்பம் எந்த மாதிரி பாதிக்கப்படும் அப்படின்னெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க தொடர்ச்சியாக ஒரு சோஷியல் மீடியா அவதூறு பரப்புறனால இந்த மாதிரி மகா நடிகன்கள் இனிமேல் நடிக்கவே மாட்டேன். நான் அந்த மக்கள் வந்து என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் நேர்மையாக தான் இருந்தேன் அப்படி என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு நான் வர்றேன், அது வரைக்கும் சினிமா பக்கமே நான் வரலையா அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு. அது மேலுமே வேதனையாக இருக்குதுங்க. அந்த மாதிரி மனுஷனெல்லாம் நல்ல நல்ல கதைகளை நடித்த நடிகன் பாவம் உண்மையிலுமே உட்காந்து சேனல் முன்னாடி குமர்றதை பார்க்கும்போது அழுது, அதெல்லாம் உலகம் முழுவதும் பார்ப்பாங்க, தெரிஞ்சிருந்து அதை உண்மையில நல்ல ஆரோக்கியமான அவதூறுகளை பரப்புனா பரவாயில்லைங்க. ஒரு மனுஷன் இறந்துருவான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை நீ 100 வயசு வரைக்கும் சூப்பராக இருப்ப, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு